அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ ஒரு 4 வருடமாகவே வராகியம்மனை மக்கள் அனைவரும் சிறப்பாக கொண்டாடி அவங்கள வழிபாடு செய்து வருகிறோம். ஏன் அப்படின்னா, நாம் நினைக்கின்ற செயலை நமக்கு இதுதான் வேணும் அப்படின்னு கேட்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையுமே வராகியம்மன் நடத்தி காட்டுறாங்க. அதனால வராகியம்மன் இந்த உலகத்துக்கே தாயாக விளங்குகிறாங்க. இப்போ வெற்றி தரும் இந்த சிறப்பு வாய்ந்த அம்மா வராகியம்மனை பற்றி ஒரு சில கருத்துகள் இதெல்லாம் நீங்க கேட்கும்போது வராகியம்மனுக்கு வந்து இவ்வளவு சக்தி இருக்குதா அப்படின்னு சொல்லி நிஜமாவே ஆச்சரியப்படுவீங்க. இந்தந்த கிழமையில வராகியம்மனை வழிபாடு செய்யும் பொழுது இந்தந்த விஷயம்லாம் நமக்கு நடக்கும். மிக அற்புதமான விஷயம்னே சொல்லலாம். தொடர்ந்து என்னோட வீடியோ முழுமையா பாருங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வெற்றிக்குரிய தெய்வம்தான் இந்த வராகி தாய். நாம் தற்போதுதான் ஒரு சில வருடங்களா நம்ம வராகி தாயை வழிபாடு செஞ்சு வருகிறோம். ஆனா நம்ம சோழர்கள் காலத்திலேயே இந்த வராகி தாயை வழிபாடு செஞ்சிருக்காங்க. அவங்க யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வெற்றி தரும் வராகி வழிபாடு, அதோட அம்மாவை வழிபாடு செய்யறதுனால என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தஞ்சையில் சோழ மன்னர் ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோயிலில் உலக பாரம்பரிய சின்னமாக இருக்குது. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட இந்த அதிசய தலம் கட்டிடக்கலையின் சிறப்பையும் தமிழர்களின் கலாச்சார பெருமையும் உலகிற்கு எடுத்து சொல்லுது. சோழ மன்னர்களின் வெற்றி தேவதையாக இருக்கிறவங்க தான் இந்த வராகி அம்மன். சோழ மன்னர்கள் எந்த ஒரு செயலையும் தொடங்கும் முன்னாடி வராகி அம்மனுக்கு சிறப்பு வழிபாடு செஞ்சதுக்கு அப்புறம்தான் எல்லா செயலையுமே செய்வாங்க. ராஜராஜ சோழன் வராகி அம்மனை வழிபட்ட பின்னரே எதையும் செய்வார். குறிப்பாக போருக்கு புறப்பட்டு செல்லும் பொழுது வராகி அம்மனுக்கு சிறப்பு வழிபாடு நடத்தி பின்புதான் அவர் செல்வார். அதனால ஒவ்வொரு முறையும் வெற்றி பெற்றுதான் வந்திருக்காரு. வராகி அம்மன் சோழர்களின் வெற்றி தெய்வமானாள். வழிகாட்டிய வராகியம்மன் தஞ்சை பெரிய கோயிலில் பெருவுடையார் ஆலயத்தில் அக்னி திசையில் அம்பாள் சந்நிதிக்கு எதிரில் வராகியம்மனுக்கு ஒரு சின்ன சிலை அமைச்சு வச்சிருக்காங்க. ராஜராஜ சோழன் தஞ்சையில் பெரிய கோயிலை கட்டுவதற்கு பல இடங்களை தேர்வு செய்தார். ஆனா அவருக்கு வந்து எந்த இடத்துல கோயில் அமைக்கணும் அப்படின்னு சரியா தெரியல. அப்ப என்ன பண்ணிருக்காரு, ஒரு நாள் வந்து வேட்டைக்காக போயிருந்திருக்காரு. ஒரு இடத்துல அவருக்கு எதிராகவே ஒரு பன்றி வந்து எதிராப்புல நின்றுருக்கு. அவர் வந்து துரத்தி போயிருக்காரு. ஆனா அது வந்து இங்கிட்டு போக அங்கிட்டு போக போக்கு காட்டிட்டே சென்றிருக்கு. கடைசியா ஒரு பெரிய திடல்ல வந்து படுத்துக்கிருச்சு அந்த பன்றி. ஒரே வியப்படைஞ்சிருச்சாரு யாரு, ராஜராஜ சோழன். அதை வந்து கொல்லாம அந்த இடத்துக்கிட்ட போய் நின்றுருக்காரு. எழுந்து நின்று அந்த பன்றி காலால் பூமியை தோண்டி இருக்கு. இது குறித்து ராஜராஜ சோழன் அரண்மனையில் உள்ள ஜோதிடரை கேட்டபோது, வராகி தேவி தேர்ந்தெடுத்த இடம்தான் இது, இந்த இடத்துலயே நீங்க பெரிய கோயிலை கட்டுங்க, வெற்றி தேவதையான வராகிக்கு அந்த இடத்துல ஒரு சிலையை அமைத்ததுக்கு அப்புறம் நீங்க கோயிலை கட்ட தொடங்குங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. வராகி உருவம் மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்தபோது அவரது அவதார சக்தியாக உருவானவள் வராகி. சப்த கன்னிமார்களில் பிராமி, வைஷ்ணவி, மகேஸ்வரி, கௌமாரி, வராகி, இந்திராணி, சாமுண்டி இவர்கள் முறையே பிரம்மா, விஷ்ணு, சிவன், குமரன், இந்திரன், யமன், திருமால் இந்த தெய்வங்களின் சக்திகள். வராகி பன்றி முகமும் பெண்ணின் உடலும் கொண்டவர். 4 கரங்களை உடையவர். பின் 2 கரங்களில் தண்டத்தினையும் கலப்பையும் கொண்டிருப்பாங்க. இவர் கருப்பு நிற ஆடையுடுத்தி சிம்ம வாகனத்தில் அமர்ந்திருப்பார். சக்தி வழிபாட்டு முறைகள் ராஜராஜேஸ்வரி என்ற ஸ்ரீ வித்யா வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பானது. வராகியம்மனை பொறுத்தளவுக்கு நம்ம மனதார வேண்டிக்கிட்டாலே நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலையுமே அம்மா நமக்கு வெற்றியை தான் கொடுப்பாங்க. ஆனி மாதம் அமாவாசை கழிந்த பஞ்சமி திதியில் ஸ்ரீ வித்யாவின் கையில் இருந்த புஷ்ப வாகனம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு அந்த 8 கரங்கள்லையுமே ஒவ்வொரு இது வச்சிருப்பாங்க அம்மா. முன் கையில பார்த்தீங்கன்னா அந்த கரும்பு வில் வச்சிருப்பாங்க. இவங்களுக்கு வந்து 4 கை. அதுல என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு இதுல புஷ்பபானம், மேல கையில் அங்குசம், பாசமும் ஆயுதங்கள் வச்சிருப்பாங்க. 4 ஆயுதங்களுமே 4 திசைகளாக சொல்லப்படுறது. இந்த
கரும்பு வில் ஷியாமளாவாகவும், புஷ்பபானங்கள் வராகியாகவும், அங்குசம் சப்த கன்னியளாகவும், பாசம் அஸ்வாரூடாவாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த வராகி அம்மனை வழிபாடு செய்வது இந்த பஞ்சமி தீதி ரொம்ப ரொம்ப சிறப்பானது. வராகி அம்மனை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு கிழமைகள்லாம் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமையில நீங்கள் வழிபாடு செய்யும்பொழுது மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னா நம்ம ஞாயிற்றுக்கிழமை தாராள வழிபாடு செய்யலாம். திங்கட்கிழமையில வழிபாடு செஞ்சோம்னா வழக்கு, பூமி, நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அனைத்துமே நமக்கு வெற்றிகரமாக அமையும். செவ்வாய்க்கிழமையில வராகி அம்மனை வழிபாடு செஞ்சோம்னா கடன் தொல்லையால் அவதிப்படுறவங்க கடன் பிரச்சனை உடனடியாகவே தீர்க்கப்படும். புதன்கிழமையில தாயை வழிபாடு செய்யும் பொழுது அனைத்துமே நமக்கு சுமூகமாக நடைபெறும். இப்போ குழந்தை வரம் வேணும், என் குழந்தை நல்லா கல்வியில் தேர்ச்சி பெறணும், வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வியாழக்கிழமை வழிபாடு செய்யுங்க. வெள்ளிக்கிழமையில வராகி அம்மனை வழிபாடு செஞ்சோம்னா ஏவல், பில்லி, சூனியம், ஏதாவது தோஷம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நிச்சயமாக நிவர்த்தி ஆகும். சனிக்கிழமை நம்ம வராகி அம்மனை வழிபாடு செஞ்சோம்னா நினைத்த காரியம் கைகூடி வெற்றி பெறும். அதாவது ரொம்ப கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு 7 இல்லைன்னா 8 வாரம் சனிக்கிழமை எடுத்துக்கோங்க. அந்த வெண்கடுகுனால நீங்கள் தீபம் ஏற்றிட்டே வாங்களேன். தொடர்ந்து சனிக்கிழமையில நீங்கள் வராகி அம்மனை நினைத்து நீங்கள் வேண்டிக்கணும். கோயிலுக்கு போய் வழிபட்டாலும் சரி, வீட்டிலேயே வராகி அம்மனுக்கு ஒரு சின்ன நெய்வேத்தியம் வைத்து அவங்களுக்கு பிடித்தமான சிவப்பு நிற மலர்கள் சூட்டி நம்ம கையாலேயே தொடுத்து மாலையாக போடுறது இன்னும் சிறப்பானது. பண்ணிவிட்டு 2 நெய்விளக்கு ஏற்றி சிவப்பு திரி போட்டு நீங்கள் வழிபாடு செய்யுங்க. ஒரு சில பேர் அம்மாவுக்கே தனி விளக்கு வச்சுருப்பாங்க. அப்படி உள்ளவங்க அந்த விளக்கில் நீங்கள் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. வராகி அம்மனை 16 முறை வலம் வந்து ஒரு மனதோடு நீங்கள் மனசார வேண்டிக்கிட்டிங்கன்னா நீங்கள் செய்கின்ற எல்லா செயலுமே வெற்றி வகை சூடக்கூடிய அற்புதமான சக்தியெல்லாம் வராகி அம்மன் கிட்ட இருக்குது. நிச்சயமாக அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நன்றி.